வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். 1890 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியை கிறிஸ்தவர்கள் மறக்க மாட்டார்கள். குறிப்பாக வேலூர் பகுதி மக்கள் மறக்க மாட்டார்கள். அன்றைக்குத்தான் இரவு நேரத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக 3 ஆண்கள் வந்து தங்கள் இளம் மனைவி பிரசவ வலியால் துடிக்கிறார்கள் என்று சொல்லி மருத்துவம் பார்க்க மருத்துவரை அழைத்தபோது தனக்கு மருத்துவம் பார்க்க முடியாது என்று சொன்ன ஒரு சிறுமி தன் தந்தையாரை அனுப்பட்டுமா என்று கேட்டபொழுது, ஆண்கள் பிரசவம் பார்ப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி சென்றதற்கு பிறகு அடுத்த நாள் அந்த 3 பெண்களும் இறந்து போன செய்தியை அந்த பெண் கேட்டு அன்றைக்கே ஒரு முடிவெடுத்து அது கடவுளுடைய அழைப்பு. அந்த இரவில் தட்டப்பட்ட 3 தட்டர்கள் 3 knocks of the night என்று ஐடா ஸ்கடர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த 3 பெண்களின் மரணத்தால் திண்டிவனமே மரண ஓலத்தில் அழுததை அந்த பெண் கேட்டு உடனடியாக தன் சொந்த ஊருக்கு போய் மருத்துவம் படித்து ஒரு மருத்துவமனை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அன்றைக்கு அதற்கு $8000 அமெரிக்க தேவைப்பட்டது என்றெல்லாம் கணக்கிட்டு அப்பொழுது ஷெல் என்பவர் $10,000 கொடுத்து உடனடியாக இங்கே வந்து தந்தையாருடைய வீட்டிலேயே ஒரு சின்ன மருத்துவமனை ஆரம்பித்து அன்றைய தேதிக்கு இந்திய இளைஞர்களின் சராசரி வயது 25 தான் என்று இருந்தபோது நடமாடும் மருந்தகங்களை உருவாக்கி செவிலியர் பயிற்சி அளித்து எந்த ஆகஸ்ட் மாதத்தில் 11ஆம் தேதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததோ அதற்கு பிறகு 1913 ஆகஸ்ட் 12 ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்டது என்கிற வரலாறு ஐடா ஸ்கடர் வாழ்க்கையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதற்கு பிறகு அந்த மருத்துவமனையை பற்றிய ஆய்வுகள், அதை பற்றிய நூல்களை எல்லாம் படிக்கிற பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு 2 விஷயங்களை சின்ன சின்ன வெளிச்சத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். 1890 ஆகஸ்ட் 11 ஏற்பட்ட அந்த மரண ஓலத்தை தனக்கான அழைப்பாகவே ஐடா ஸ்கடர் ஏற்றுக்கொண்டு 3 knocks of the night அந்த 3 தட்டும் என்னை தட்டி எழுப்பியது என்று சொல்லக்கூடிய அவர் அதற்கு பிறகு இத்தனை பெரிய சாதனையை விடாப்பிடியாக வைராக்கியத்தோடு சென்று முடித்து அதே 1913 ஆகஸ்ட் 12 இந்த மருத்துவமனையை ஆரம்பிக்கிறார். இது முடித்த உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய சாதனையை நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்லாம் கேட்கும்போது அவங்க ஒரு வரி சொல்கிறாங்க, கடவுள் என் மேல் கிருபை